Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான probabilityல இருந்து miscellaneous exercise பார்க்க போறோம். A box contains 10 red marble, 20 blue marble, 30 green marbles. 5 marbles are drawn from the box. What is the probability that all will be blue கேட்டிருக்காங்க, at least one will be green அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல அந்த பாக்ஸ்ல வந்து டோட்டலா எவ்வளோ மார்பிள்ஸ் இருந்தது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து 20 ரெட் கலர் இருந்தது, பிளஸ் 20 ப்ளூ கலர், அப்புறம் 30 கிரீன் கலர் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 60 இருக்கு. டோட்டலா 60 மார்பிள்ஸ் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆல் வில் பி ப்ளூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ கலர் மார்பிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளூ அப்படின்றது அந்த பாக்ஸில் எத்தனை இருந்ததுன்னா 20 ப்ளூ கலர்ஸ் இருந்தது. அப்போ அவங்க வந்து எத்தனை மார்பிள் நம்மளுக்கு செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, 5 மார்பிள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 மார்பிளுமே இந்த 20 ப்ளூல இருந்து தான் வந்திருக்கும். அப்போ இது வந்து 20C5 அப்படின்னு எழுதணும் நம்ம. அவுட் ஆஃப் டோட்டலா அந்த பாக்ஸ்ல எவ்வளவு மார்பிள்ஸ் இருந்தாங்க, 60 மார்பிள்ஸ் இருந்தாங்கல்ல. அப்ப 60C5 அப்படின்றது வந்து டோட்டல் மார்பிள்ஸ். அதாவது எப்பவுமே ப்ராபபிலிட்டின்றது என்ன தெரியுமா, பேசிக்கா கீழே வந்து டோட்டல், மேல வந்து ஃபேவரபிள் அவுட்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ன்றது மொத்தம் 60 மார்பிள், 5 மார்பிள் நம்மளோட செலெக்ஷன் அப்படின்றது டோட்டல். அவங்களுக்கு கிடைச்ச அந்த 5 மார்பிளுமே ப்ளூ கலர்ல இருந்தது அப்படின்றதுக்கான ப்ராபபிலிட்டி எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளூ கலர் மார்பிள்னு பார்க்கும்போது உள்ள 20 ப்ளூ கலர் மார்பிள்ஸ் இருந்தது. அதனால 20C/5 60C5 அப்படின்னு எழுதணும். இதை நம்ம அப்படியே விட்டுலாம், இது ஃபுல் கால்குலேஷன் பண்ண வேண்டாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அட்லீஸ்ட் ஒன் வில் பி கிரீன். அட்லீஸ்ட் ஒன்னாவது கிரீனா இருக்கணும் அப்படின்னா இப்ப இதை வந்து டைரக்டா கண்டுபிடிக்காம இதை ஈஸி எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்க. அட்லீஸ்ட் ஒன் வில் பி கிரீன் அப்படின்றத, அதாவது அட்லீஸ்ட் ஒன் கிரீன் என்ன தெரியுமா அர்த்தம், அந்த 5 மார்பிள் செலக்ட் பண்ணாங்களா, அதுல 1 கிரீன் இருக்கலாம், இல்ல 2 இருந்திருக்கலாம், இல்ல 3 கிரீன் இருந்திருக்கலாம், 4 கிரீன், இல்ல 5மே கூட கிரீனா இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து ஆட் பண்றதை விட நம்ம எப்படி பேசிக்கா பண்ணிட முடியும் அப்படின்னா, 1 அப்படின்றது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி, மொத்தமா டோட்டலா இருக்கிற ப்ராபபிலிட்டி 1 தான். இதுல இருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த 5 மார்பிளுமே வந்து நாட் அ கிரீன், கிரீனே இல்லாம இருக்கிறவங்கள மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், மைனஸ் பண்ணிடலாம். ஸோ கிரீனே இல்லை அப்படின்னா கிரீன்ன்ற மார்பிளே அங்கே செலக்ட் ஆகலன்னு அர்த்தம். அப்போ கிரீன்ன்ற இந்த 30 கிரீன் மார்பிள்ஸ் இருக்காங்களே இவங்களை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க கலர்ஸ் மட்டும் பார்க்கணும். இது 20, 20, 10, 30 தான் நம்ம இங்க ஆட் பண்ணி போட்டிருக்கோம். அப்போ இந்த 30 கிரீனை தவிர இந்த ரிமைனிங் இருக்கவங்கல இருந்து தான் அந்த 5 மார்பிளுமே செலக்ட் ஆயிருக்கு. அப்போ கிரீனை தவிர மற்ற கலர் மார்பிள்ஸ் எத்தனை இருந்ததுன்னு பாருங்க. இங்க 10 இருந்தது, இங்க 20 இருக்கு. அப்ப ரெட்டும் ப்ளூவும் சேர்த்து நம்ம கிட்ட 30 மார்பிள்ஸ் இருக்காங்க. இந்த 30 மார்பிள்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு 5 மார்பிள் செலக்ட் ஆயிருந்து அப்படி இருந்துன்னா இந்த கிரீன்ல இருந்து யாருமே செலக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. அப்போ 1 மைனஸ் இந்த 30ல இருந்து அந்த 5 மார்பிளும் செலக்ட் ஆயிருக்கு. அவுட் ஆஃப் 60C5 அப்படின்னு எழுதி இருக்கணும். இதுல வந்து கிரீன் மார்பிளே செலக்ட் ஆகல அப்படின்றத மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கிற ப்ராபபிலிட்டி எல்லாமே அட்லீஸ்ட் ஒன்னாவது கிரீன் இருந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால இதை நம்ம 1ல இருந்து மைனஸ் பண்ணி சொல்றோம். நம்ம இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். Question number 2 பார்க்கலாம். 4 cards are drawn from the well shuffled pack of 52 cards. Playing cardsல வந்து 52 cards இருக்கு. இந்த cardsல இருந்து 4 cards வந்து select பண்ண போறாங்க. What is the probability of obtaining 3 diamond and 1 spade அப்படின்றது அவங்களோட question. ஸோ இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 10லே பார்த்துருக்கோம். 52 கார்ட்ஸ்ல என்னென்ன கார்ட்ஸ் இருக்கு அப்படின்றத. ஸோ இதுல டைமண்டும் ஸ்பேடு பத்தி தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு. ஸோ 52 கார்ட்ஸ்ல இப்போ வந்து ஸ்பேடுன்னு பார்க்கும்போது நம்ம கிட்ட 13 ஸ்பேட் கார்ட்ஸ் இருக்கும். டைமண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டைமண்ட்லயும் 13 கார்ட்ஸ் இருந்திருக்கும். அதாவது டைமண்ட், ஸ்பேடு, கிளப்பு, ஆர்டின் இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து 13 இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன செலெக்ஷன் கேட்டிருக்காங்கன்னா 3 கார்ட்ஸ் வந்து டைமண்ட் ஷேப்பும் 1 கார்டு வந்து ஸ்பேடும் இருந்திருக்கணும் அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். அப்போ மொத்தமாக நம்ம கிட்ட எத்தனை டைமண்ட் இருக்கும்னா பேக்ல 13 கார்ட்ஸ் இருந்திருக்கும். அப்போ இந்த 13 கார்டுல இருந்து 3 கார்டு எடுத்திருக்காங்க டைமண்ட்காக. அதே மாதிரி இது வந்து ஒரே ஒரு கார்டு எடுத்திருக்காங்க ஸ்பேட்ல. ஸ்பேட்லயும் நம்ம கிட்ட 13 கார்ட்ஸ் இருக்கு. அதனால 13C1 அப்படின்னு எழுதணும். அவுட் ஆஃப் மொத்த பேக்ல இருந்து 2 கார்டு செலக்ட் பண்ணாங்க. அதனால 52C2 அப்படின்னு எழுதினோம். இதுதான் உங்களோட ப்ராபபிலிட்டி அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கானது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். A die has 2 faces each with number 1, 3 faces each with number 2 and 1 face with number 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஒரு டை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கியூபிக் ஷேப்ல இதுல வந்து 6 ஃபேஸ் இருக்கும். இதுல முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டை ஹஸ் 2 faces with number 1. 2 ஃபேஸ்ல 1 1 அப்படின்னு எழுதியிருந்தாங்க. 3 ஃபேஸஸ்ல 2 2 அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அதோட சாம்பிள் ஸ்பேஸ்ல
2 ஃபேஸஸ்ல 1. ஸோ 1 1ன்னு 2 ஃபேஸ்ல இருந்துச்சு. 3 ஃபேஸஸ்ல 2 எழுதியிருந்தாங்க. அப்போ 2 2 2ன்னு 3 ஃபேஸ்ல இருந்தது. அண்ட் 1 ஃபேஸ் வித் 3. அப்போ இன்னும் ஒரே ஒரு ஃபேஸ்ல மட்டும் 3ன்ற நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு டைஸ் இருந்தது அப்படின்னா, the dice rolled once determine what is the probability of 2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் மொத்தம் 6 ஆப்ஷன் இருக்கு. இதில் 2 எத்தனை டைம் வந்திருக்கு? 3 டைம்ஸ் வந்திருக்குல்ல. அப்போ 3 அவுட் ஆஃப் 6 அப்படின்னு எழுதணும். அப்போ 1/2 தான் உங்களோட ஆப்ஷன். அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 ஆர் 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 ஆர் 3னா இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 இங்க ஒரு 3 இருக்கு பாருங்க. அப்போ மொத்தம் 3 இருக்கு. அப்போ 3/6 1/2 அப்படின்னு எழுதணும். அடுத்தவங்க கேட்டிருக்கிறது பி ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் 3. 3 மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 தவிர எந்த நம்பர் வந்தாலும் ஓகேன்னு அர்த்தம். அப்போ 1 1 2 2 2 இந்த 5மே ஓகே தான் உங்களுக்கு. அப்போ 5 அவுட் ஆஃப் 6 நாட் 3 வர்றதுக்கு 5/6 ஆப்ஷன் இருக்கு. அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் a certain lottery 10,000 tickets are sold and 10 equal prizes are awarded. 10,000 tickets sold பண்ணிருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ஸ்ல 10 equal prizes வந்து கொடுக்க போறாங்க. What is the probability of not getting the prize if you buy 1 ticket, 2 ticket, 10 tickets அப்படின்னு கேட்டிருக்காங்க. not getting the prizeக்கு தான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. not getting the prize. இப்போ கொஸ்டின்ல முதல்ல எவ்வளோ டிக்கெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க? 10,000 டிக்கெட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 10,000 டிக்கெட்ஸ்ல எல்லாருக்குமே ப்ரைஸ் கிடையாது. எத்தனை ப்ரைஸ் கொடுக்க போறாங்க? 10 ஈக்குவல் ப்ரைஸஸ் கொடுக்க போறாங்க. அப்போ இந்த 10,000 நம்பர்ஸ் அவங்க சேல்ஸ் பண்ணாங்களா, இல்லை 10 நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் ப்ரைஸ் அமௌண்ட் விலை போகுது, எல்லாருக்கும் ஈக்குவல் ப்ரைஸஸ் கொடுக்க போறாங்க. அப்போ எவ்வளோ நம்பர்ஸ்க்கு வந்து டிக்கெட்ல வந்து லாட்ரி விழாது அப்படின்னா, இந்த 10,000ல இந்த 10 மைனஸ் பண்ணிடணும். அப்போ 9990 டிக்கெட்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் விழாது அவங்க வாங்கின அந்த சீட் வாங்கினவங்களுக்கு. ஸோ இதுதான் ஆப்ஷன். இது வந்து வின்னிங் நம்பர்ஸ், இது வந்து நாட் வின்னிங் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து ப்ரைஸ் அமௌண்ட் இல்லாத டிக்கெட்டோட நம்பர்ஸ் இவங்கெல்லாம். இப்போ கேள்விக்கு வரலாம். இஃப் யூ பை 1 டிக்கெட், நீங்கள் ஒரே ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கீங்க. இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் த ப்ரைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ கொஸ்டின் 1 டிக்கெட்டுக்கு எப்படி ப்ராபபிலிட்டி எழுதணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாட் கெட்டிங் த ப்ரைஸ் தான். எல்லாத்துக்குமே நாட் கெட்டிங் த ப்ரைஸ்க்கு தான் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நாட் கெட்டிங் த ப்ரைஸ் எழுதுறதுக்கு நம்ம ஒரே ஒரு டிக்கெட் தான் வாங்கியிருக்கோம். நம்ம வாங்கின ஒரு டிக்கெட் வந்து இந்த 10 டிக்கெட்ஸ்ல இருந்து வரல, இந்த 9990ல இருந்து தான் வந்திருக்கு. அப்போ நான் ஒரே ஒரு டிக்கெட் வாங்கினேன். அந்த ஒரு டிக்கெட் வந்து இந்த 9990ல ஏதோ ஒரு டிக்கெட். ஸோ இந்த காம்பினேஷன்ல ஏதோ ஒரு டிக்கெட் நான் வாங்கியிருக்கேன். அவுட் ஆஃப் 10,000 டிக்கெட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 10,000 C1 நான் வாங்கியிருக்கேன். ஆனால் எனக்கு கிடைச்ச அவுட்கம் என்ன அப்படின்னா 9990லேருந்து வந்திருக்கேன். அதனால தான் எனக்கு அதில் ப்ரைஸ் இல்லை, நாட் கெட்டிங் ப்ரைஸ் அமௌண்ட் இதுதான். இது வந்து C1 அப்படின்றதுனாலே சால்வ் பண்ணிக்கலாம். எப்போவுமே NC1ன்னு இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் வந்து N தான். அப்போ 9990 அப்படின்றத வந்து C1ன்னு இருக்கிறதுனால அதே நம்பர் தான் வரும். ஸோ இது 10,000ம் அப்படியே வந்துருக்கு. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 999/1000 அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இஃப் யூ பை 2 டிக்கெட்ஸ் நாட் கெட்டிங் த ப்ரைஸ் அப்படின்றது உங்களோட கொஸ்டின். ஸோ 2 டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ப்ரைஸ் விழாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் த ப்ரைஸ் தான் 3 கொஸ்டினுமே. நாட் கெட்டிங் த ப்ரைஸ்க்கு இப்போ நான் வந்து 2 டிக்கெட் வாங்கியிருக்கேன், அதனால எனக்கு ப்ரைஸ் விழல. அப்போ நான் வாங்கின 2 டிக்கெட்டுமே எந்த கவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கும்? இந்த 9990ல இருந்து தான் வந்திருக்கும். அப்போ 9990 C2 அவுட் ஆஃப் 10,000 C2. மொத்தமாக அவங்க வந்து சேல்ஸ் பண்ணது 10,000 டிக்கெட். நான் இதில் 2 டிக்கெட் வாங்கினேன், ஆனால் எனக்கு ரெண்டுத்துலையுமே ப்ரைஸ் விழலைன்னா இந்த கவுண்ட்ல இருந்து தான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, டிக்கெட் கிடைச்சிருக்கு. இந்த நம்பரை நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 10 டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இஃப் யூ பை 10 டிக்கெட்ஸ் நாட் கெட்டிங் த ப்ரைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கும் இதே பேட்டர்ன்ல தான் எழுதணும். 10 டிக்கெட்ஸ்ன்னு எழுதிக்கணும். இப்படி எழுதிட வேண்டியதுதான். ஸோ இது வந்து டோட்டலாக 10 டிக்கெட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அந்த 10 டிக்கெட்ஸுமே ப்ரைஸ் இல்லை. என்னோட 10 டிக்கெட்ஸும் இந்த கவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வின்னிங்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 10C1 10C2 அப்படின்றத நியூமரேட்டர்ல போட்டிருப்போம். இப்படிதான் இதை ஆன்சர் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நிறைய ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். இங்க பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5ல அவுட் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் 2 செஷன்ஸ் 40 and 60 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இது ஒரு ஓல்டு புக், அதனால இது கொஞ்சம் ஸ்கிரிபிளா இருக்கு. 2 செஷன் இருக்கு. அதுல வந்து ஒரு கிளாஸ்ல வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இன்னொரு செஷன்ல வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. டோட்டலா 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்கள 2 செஷனா பிரிச்சு ஒரு கிளாஸ்ல 40 ஒரு 60 போட்டு ஃபார்ம் பண்றாங்க. இஃப் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் ஆர் அமங் த 100 ஸ்டூடெண்ட், இந்த 100 ஸ்டூடெண்ட்ல நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இருக்கீங்க. வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் யூ போத் என்டர் த சேம் செஷன்? நீங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்ல போறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன?
யூ போத் என்டர் இன் த டிஃப்ரெண்ட் செக்ஷன் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ 2 பேருமே ஒன்று இந்த 40 ஸ்ட்ரென்த் இருக்க கிளாஸ் ரூமுக்கு போயிருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த 60 கிளாஸ் இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம போயிருக்கணும். ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டினில் வந்து 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுன்றது மொத்தம் 2 பேர், அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸில் 2 பேரை செலக்ட் பண்ணி ஒரே செஷனில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தானே கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சேம் செக்ஷன் 2 பேருக்கும் சேம் செக்ஷன் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றதான் கொஸ்டின். செக்ஷன் ஏவா பியான்றது தேவையில்லை. ஸோ 2 பேரும் இந்த 40 இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு போயிருந்தீங்கன்னா 2 பேரும் இந்த 40C2ல இருந்திருப்பீங்க. இல்லை இந்த 60க்குள்ளே போயிருந்தோம் அப்படின்னா 60C2 அந்த காம்பினேஷனில் இருந்திருக்கும். அவுட் ஆஃப் 100C2 இப்படின்னு எழுதணும். இதுதான் 2 பேரும் சேம் செக்ஷன் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஆக்சுவலாக இது 40C2/100C2 60C2/100C2ன்னு எழுதி நம்ம ஆட் பண்ணாலும் இப்படி தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் வந்து டீட்டெயிலில் தான் கேட்குறாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ 40C2 60C2 இங்கே வந்து 100C2ன்னு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி அந்த நம்பர்ஸில் நம்ம கொண்டு வர போகிறோம். இதை வந்து நீங்கள் ரஃபில் கூட சால்வ் பண்ணலாம். இதோட பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து 40C2 அப்படின்றது வந்து NCR ஃபார்முலாவில் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். இதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லித்தரேன், இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு. இப்போ 40C2 அப்படின்னா 40லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 நம்பர் எழுதுங்க. 40 39. ஆக்சுவலாக இந்த மேலே இருக்க n இருக்குல்ல, அது n-1 ரிவர்ஸில் தான் எழுதுவோம். நம்ம அப்படி எழுதிக்கணும். மேலே 2 நம்பர் எழுதியிருந்தா கீழே 1 × 2ன்னு போடுங்க. இங்கே 3ன்னு இருந்துச்சுன்னா மேலே 3 நம்பர் ரிவர்ஸில் எழுதி கீழே 1 2 3 அப்படின்னு நம்ம போடுவோம் பேசிக்காக. அடுத்த நம்பர் வந்து 60C2. அப்போ மேலே 60 × 59 போடணும், கீழே வந்து 1 × 2 அப்படின்னு எழுதியிருக்கணும். அதே மாதிரி கீழே வந்து 100C2 அப்படின்ற டேர்ம் நமக்கு தேவைப்படுது. ஸோ 100C2ல 100C2வை இதே ப்ரொசீஜரில் எழுதும்போது மேலே வந்து 100 × 99ம் டினாமினேட்டரில் வந்து 1 × 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம். இதில் இந்த 2வும் இந்த 20யும் கேன்சல் பண்ணிடலாம் 20 டைம்ஸ். இங்கே இந்த 2வும் இந்த 60யும் கேன்சல் பண்ணிடலாம் 30 டைம்ஸ். இங்கே இந்த 2வும் இந்த 100ம் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ 50 டைம்ஸ். ஸோ இப்படி கிடச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் தான் எடுத்து நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ இப்படி கிடச்சிருக்கு. ஸோ இது அப்படியே மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணலாம். இல்லை இங்கேயும் 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது, கீழேயும் 0 இருக்குது. அதனால மேலேருந்து ஒரு 10 காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே 2வும் 39ம் இருக்கும். இதை மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 78 கிடைக்குது. இங்கே இந்த 10 வெளில போயிடுச்சுன்னா 3யும் 59ம் இருக்கும். அவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணோன்னா 177 கிடைக்குது. டினாமினேட்டரில் 50 இருக்கு, ஒரு 99 இருந்தது. இந்த 50யும் இந்த 10ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது 5 டைம்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 255/99 அப்படின்னு இருக்கு. இவங்க 2 பேரையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா 77/33 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ 2 பேரும் ஒரே செஷன்ல போறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 17/33 தான். கொஸ்டின்ல வந்து இன்னொரு சப்டிவிஷன் இருக்கு பாருங்க, அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு you both enter the different classroom அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 பேரும் சேம் கிளாஸ் ரூம் போறதுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2 பேரும் டிஃபரெண்ட் செக்ஷன் போனோம் அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டில இருந்து சேம் கிளாஸ்க்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம என்ன பண்ணிடலாம், மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 1 மைனஸ் இந்த சேம் செஷனை மைனஸ் பண்ணி இப்படி எழுதிருங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கிளாஸ் ரூம்க்கு 1ல இருந்து சேம் செஷனை மைனஸ் பண்றோம். இதை 1/1 போட்டு 33 1s are 33 33ல 17 மைனஸ் பண்ண 16/33 தான் அவங்க 2 பேரும் டிஃப்ரெண்ட் செஷன் போறதுக்கான ப்ராபபிலிட்டியோட வேல்யூ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 letters are dictated to 3 persons and an envelope is addressed to each of them. The addresses are inserted into the envelopes at random so that each envelope contains exactly 1 letter. Find the probability that at least 1 letter is in the proper envelope அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 லெட்டர் எழுதுனாங்க, அதை டிக்டேட் பண்ணி அதோட அட்ரஸும் எழுதியாச்சு. இப்போ என்வலப்ல அந்த லெட்டரை வந்து போடணும், மாற்றி மாற்றி போடுறாங்க. அப்போ எத்தனை பேட்டர்ன்ல வந்து சரியா ப்ராப்பரான என்வலப்ல அந்த 3 லெட்டரும் போயிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 3 லெட்டரும் 3 என்வலப்பும் தனித்தனியா இருக்கு. அது எப்படிலாம் வந்து பிளேஸ் ஆக முடியும் அப்படின்றத எழுதிட்டாலே நம்ம சம்ம முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து இந்த பேட்டர்ன்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து லெட்டர் 1 இருக்கு. லெட்டர்லாம் எல்னும் என்வலப்பெல்லாம் வந்து நம்ம இ அப்படின்னும் எடுத்துக்கலாம். நான் முதல்ல வந்து 2 பேட்டர்ன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லித்தரேன். இப்போ லெட்டர் 1ன்றத வந்து என்வலப் 1ல கரெக்டா போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லெட்டர் 1 என்வலப் 1 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இந்த லெட்டர் 2வும் இந்த லெட்டர் 3யும் இங்க இருக்கு. இங்கேயும் இந்த லெட்டர் 2வும் இந்த லெட்டர் 3யும் இங்க இருக்கு. இப்போ இந்த என்வலப் 2 இருக்குல்ல, அதை வந்து இதை என்வலப் 2லையும் இதை என்வலப் 3லையும் கரெக்டா போட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்கள என்வலப் 3ல போட்டுட்டு இவங்கள என்வலப் 2ல போட்டிருக்கலாம். இந்த மாதிரி இதை ஒன்றை மட்டும் மாத்தி நம்ம எழுதியிருக்கோம். இப்போ லெட்டர் 1 இருக்கு இல்லையா, லெட்டர் 1 என்வலப் 2ல போட்டதா வச்சுக்கலாம். முதல்ல லெட்டர் 1 இப்போ என்வலப் 2ல போட்டா 2 ஆப்ஷன்.
அப்ப இங்க இருக்கிற லெட்டர் 2 இந்த லெட்டர் 3 இந்த லெட்டர் 2 இந்த லெட்டர் 3 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ என்வலப் 2 வந்து லெட்டர் 1ல போயிருந்ததுன்னா மிச்சம் இன்னும் 2 என்வலப் அங்கே என்ன இருக்கும்? என்வலப் 1ம் என்வலப் 3யும் இருந்திருக்கும். அப்ப இங்க என்வலப் 1 போட்டுட்டு இங்க என்வலப் 3 போட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க என்வலப் 3 போட்டுட்டு இங்க என்வலப் 1 போட்டிருக்கலாம். இப்படி நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா லெட்டர் 1 வச்சிருந்த பர்சன் வந்து என்வலப் 3 அப்படின்ற கவர்ல போட்டிருந்தாங்க அப்படின்னா மற்ற 2 பேருக்கும் என்ன சான்ஸ் கிடைச்சிருந்திருக்கும்? லெட்டர் 2க்கும் லெட்டர் 3க்கும் உள்ள ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல 3ன்ற என்வலப் யூஸ் ஆயிடுச்சு. அப்போ என்வலப் 1ம் 2ம் தான் அங்க இருந்திருக்கும். அப்ப இவங்க என்வலப் 1 போட்டு இவங்க என்வலப் 2 போட்டிருக்கணும். இல்லைன்னா இவங்க என்வலப் 2 போட்டுட்டு இவங்க என்வலப் 1 போட்டிருக்கணும். இப்படிதான். இதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. மொத்தம் இந்த 6 ஆப்ஷன் தான் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது லெட்டர் 1 லெட்டர் 2 லெட்டர் 3 அப்படியே வச்சுட்டு என்வலப்ஸை மட்டும் நம்ம மாத்திருக்கோம். லெட்டர் 1க்கு E1 E1 E2 E2 E3 E3 போட்டுட்டு இப்படி மாத்தி எழுதிட்டோம். மொத்தம் 6 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த 6 ஆப்ஷன்ல நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னு கேளுங்க. Find the probability that at least one letter is in the proper cover. Atleast ஒரு லெட்டராவது ப்ராப்பர் கவர்ல இருக்க மாதிரி எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. இல்லை இந்த முதல் ஆப்ஷன்ல எல்லா லெட்டரும் கரெக்டான என்வலப்ல இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு கவர்ல கரெக்டான என்வலப் இருந்தால் கூட அது ஓகே தான். இதில் லெட்டர் 1 வந்து என்வலப் 1ல இருக்கிறதுனால இதுவும் ஒரு கரெக்ட் ஆர்டர். இதில் எதுவுமே கரெக்ட் ஆர்டர்ல இல்லை பாருங்க. நெக்ஸ்ட் இதுல லெட்டர் 3யும் E3யும் கரெக்ட் என்வலப்ல இருக்கு. இது 1 2 2 3 3 1 கரெக்டா இல்ல. 1 3 2 1 3 2 ஒரே மாதிரி இல்ல. ஸோ இதுல வேற ஏதாவது லாஸ்ட் ஒன்ல லெட்டர் 2 E2ல கரெக்டா போயிருக்கு. அப்ப இதுவும் இதுல ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கரெக்டான என்வலப்ல போயிருக்கு. ஸோ மொத்தம் இதுல வந்து 6 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல அட்லீஸ்ட் ஒரு லெட்டராவது கரெக்டான என்வலப்ல போயிருக்கு. ஸோ அதான் உங்களோட கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அப்ப நம்ம இப்படி எழுதிட்டு 4 out of 6ன்னு சொல்லணும். 4 out of 6 அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7ல A and B are two events such that P of A, P of B intersection கொடுத்துட்டு இந்த நாலுமே உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து P of A union B கேட்டிருக்காங்க. P of A union B ஓட பேசிக் ஃபார்முலா P of A plus P of B minus P of A intersection B அப்படின்றது தான் பேசிக் ஃபார்முலா. இதில் எல்லாமே நம்ம கிட்ட கொஸ்டின்லேயே இருக்கு. ஜஸ்ட் எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதுதான். P of A ஓட வேல்யூ 0.54, P of B ஓட வேல்யூ கொஸ்டின்ல 0.69 மைனஸ் இன்டர்செக்ஷனோட வேல்யூ வந்து 0.35 அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிட்டு இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 0.88 கிடைக்குது. அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த செகண்ட் பார்ட்ல இந்த மாதிரி ரெண்டுக்குமே டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதை வந்து டிமார்கன்ஸ் ரூல்னு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துருக்கோம். அதாவது A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. இந்த ரெண்டு டேஷ்ல இருந்து ஒரு டேஷை நம்ம காமனா எடுக்கணும் அப்படின்னா இந்த நடுவுல இருந்த இன்டர்செக்ஷன் வந்து யூனியனா மாறிடும். அப்ப A யூனியன் B த ஹோல் டேஷ் அப்படின்னு எழுதிக்கலாம். இதை டிமார்கன்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த டேஷை நம்மளால டைரக்டா கண்டுபிடிக்க முடியாதுல. இப்ப இந்த டேஷை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 1ல இருந்து இந்த கொடுத்திருக்க டேர்மை மைனஸ் பண்ணிடணும். ஸோ 1 மைனஸ் A யூனியன் B, அதாவது இப்ப A டேஷ் வேணும்னா 1 மைனஸ் P ஆஃப் A பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இது. ஸோ இப்போ A யூனியன் B ஓட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 0.88 அப்படின்னா. அப்போ இது 1 மைனஸ் 0.88 அப்படின்றதான் நம்மளோட ஆன்சர். இதோட வேல்யூ 0.12 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் பாருங்க. தேர்ட் பார்ட்ல இந்த மாதிரி ஒன்னுக்கு டேஷ் கொடுத்து ஒன்னுக்கு டேஷ் கொடுக்கலாம். அதாவது ஏக்கும் B இன்டர்செக்ஷனுக்கும் உள்ள இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை நம்ம வென் டயக்ராம் வரைஞ்சு இதை ப்ரூஃப் கூட பண்ண முடியும். இதுல இப்ப இதுல எதுக்கு டேஷ் இருக்கு எதுக்கு டேஷ் இல்லைன்னு பாருங்க. இதுல டேஷ் இல்லாத டேர்ம் தான் நம்ம எழுதணும். அதாவது P ஆஃப் A அப்படின்ற சர்க்கிள்ல இருந்து P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும். இது இந்த டேர்ம் வேணும்னா இதுதான் நம்ம மைனஸ் பண்ண. இது பேசிக் ஃபார்முலா தான். P ஆஃப் A யோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கிட்ட கொஸ்டின்ல இருக்கு 0.54 அப்படின்னு. இன்டர்செக்ஷனோட வேல்யூ கொஸ்டின்ல இருக்கு 0.35ன்னு ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணி எழுதிடலாம். ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது 0.19 அப்படின்னு கிடைக்குது. இப்போ ஃபோர்த்து பார்க்கலாம். ஃபோர்த்து வந்து B இன்டர்செக்ஷன் A டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ P ஆஃப் B இன்டர்செக்ஷன் A, இந்த மாதிரி ஒருத்தருக்கு மட்டும் டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா இதுல டேஷ் இல்லாத செட் யாருன்னு பாருங்க B. அப்போ B ஆஃப் B அதுல இருந்து அவங்களோட இன்டர்செக்ஷனை மைனஸ் பண்ணிட்டா போதும். A இன்டர்செக்ஷன் Bனாலும் B இன்டர்செக்ஷன் Aனாலும் ஒண்ணுதான். P ஆஃப் Bன்றது நம்மளோட கொஸ்டின்லேயே இருக்கு 0.69, இன்டர்செக்ஷனும் கொஸ்டின்லேயே இருக்கு 0.35. ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா 0.34 கிடைக்குது. அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். From the employees of a company, 5 persons are selected to represent them in the managing committee of a company. Particulars of 5 persons are given below. Serial number, name, அவங்களோட செக்ஸ், அப்புறம் அவங்களோட ஏஜ் கொடுத்துருக்காங்க. A person is selected at random from this group to act as a
spokesperson, what is the probability that the spokesperson will be either male or over 35 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேல் ஆர் 35 years ரெண்டு ஆப்ஷன் இதுல இருக்கு நம்ம கிட்ட. ஸோ ஏன்றத வந்து ஸ்போக் பர்சனுக்கு வந்து ஒரு மேல் செலக்ட் ஆகுறத ஈவெண்ட்டாகவும் ஓவர் 35 years அப்படின்றத வந்து பீன்ற ஈவெண்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மொத்தமா அதுல எத்தனை கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க? இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா எய்தர் மெயில் ஆர் 35 years அப்படின்னா உங்க கேட்குற கேள்வி வந்து ஏ யூனியன் பி தான் உங்களை வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல ஏ யூனியன் பி வேணும்னா ஏ வேணும், பி வேணும், அதுக்கப்புறம் உங்களோட இன்டர்செக்ஷன் வேணும். அது மூணு இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சலாம் இல்லையா? அப்போ முதல்ல மெயில் கண்டுபிடிக்கலாம். ஸோ பி ஆஃப் ஏவை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏ வந்து இதில் மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இதில் எத்தனை மேல் இருக்காங்க பாருங்க, 1 2 3 மேல் இருக்காங்க. அப்போ 3/5 அப்படின்றதான் பி ஆஃப் ஏ. பி ஆஃப் பி அப்படின்றது என்ன அப்படின்னா 35 இயர்ஸ்க்கு அதிகமா இருக்கிறவங்க. இதுல இந்த ஏஜை பாருங்க, 35க்கு அதிகமா எத்தனை பேர் இருக்காங்க? இங்க ஒரு 46 இருக்கு, இங்க ஒரு 41 இருக்கு. 2 பேர் தான் 35 விட ஜாஸ்தி ஏஜ் இருக்கவங்க. அப்ப 2/5 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப இவங்க 2 பேருக்கு இன்டர்செக்ஷன்ன்றது என்னது? மேலாவும் இருக்கணும், 35 இயர்ஸ்க்கு அதிகமாவும் இருக்கணும். அப்ப மேலாவும் இருந்து 35க்கு அதிகமா இருக்கிறவங்க பாருங்க, இதுல இவங்க 30 கம்மி, இவங்க வந்து 35 கம்மியா இருக்காங்க. இவங்க இந்த ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் 35 இயர்ஸ்க்கு மேலேயும் மேலாவும் இருக்காங்க. அப்ப இது வந்து இன்டர்செக்ஷன் வந்து 1/5 தான். அப்ப ஏ பி இன்டர்செக்ஷன் மூணுமே கண்டுபிடிச்சாச்சா? இப்ப ஏ யூனியன் பின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏ யூனியன் பியோட பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னு. ஸோ பி ஆஃப் ஏயோட வேல்யூ கொஸ்டின்ல 3/5 கண்டுபிடிச்சிருக்கோம். பி ஆஃப் பிக்கு 2/5, இன்டர்செக்ஷன் வந்து 1/5. எல்லாருக்குமே டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால ஒரு காமன் டினாமினேட்டர் எடுத்துட்டு நியூமரேட்டர்ல 3 + 2 - 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ 5 - 1 4/5 அப்படின்றது தான் உங்களோட சரியான ப்ராபபிலிட்டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் a 4-digit number greater than 5000 are randomly formed from the digit 0 1 3 5 7. இந்த டிஜிட்டை யூஸ் பண்ணி 4-digit number ஃபார்ம் பண்றாங்க. What is the probability of forming the number is divisible by 5? அப்படி அவங்க ஃபார்ம் பண்ண நம்பர் divisible by 5 இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிங்க. when the digit is repeatedum கேட்டிருக்காங்க, digit is not allowedum கேட்டிருக்காங்க. முதல்ல digit is repeatedக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டினாலே கீழே வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டியும் நியூமரேட்டர்ல வந்து நம்மளோட ஃபேவரபிள் கண்டிஷனும் எடுக்கணும். ஸோ முதல்ல உங்க கேள்வி இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி 5000க்கு அதிகமா இருக்கிற 4-digit நம்பரை ஃபார்ம் பண்ண. அப்போ டோட்டல் நம்பர்ஸ் ஃபார்ம்டு கிரேட்டர் தென் 5000 நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஒரு 4-digit நம்பர் அவங்க எழுத போறாங்க அப்படின்னா இதுல வந்து மொத்தம் 5 டிஜிட் இருக்கு. இந்த 5 டிஜிட்ல இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்னென்ன நம்பர்லாம் வரலாம் அப்படின்னு யோசிக்கணும். 5000க்கு மேல வரணும் அப்படின்றதுனால 5 இல்லைன்னா 7 இந்த ரெண்டு நம்பர்ல யாராவது ஒருத்தர் தான் இந்த முதல் பிளேஸ்ல இருக்கணும். அப்பதான் அந்த வேல்யூ 5000 விட ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இந்த நம்பர் இந்த பிளேஸை ஃபில் பண்றதுக்கு எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப 2. ஸோ இது வந்து the digit can be repeated அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால இதுல ஃபில் பண்ணிருக்க எந்த நம்பர் வேணாலும் இந்த பிளேஸ்ல வந்திருக்கலாம். அப்ப இந்த நம்பரே நம்ம வந்து 5 ஆப்ஷன்ல ஃபில் பண்ண முடியும். இந்த நம்பரையும் 5 ஆப்ஷன்ல ஃபில் பண்ண முடியும். இந்த நம்பரையும் 5 ஆப்ஷன்ல என்ன பண்ண முடியும்? ஃபில் பண்ண முடியும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 250 கிடைக்குது. இதுல ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இதுல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 5 ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 5 ஃபில் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் 0 0 0ன்னு ஃபில் ஆனா 5000 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆனா கேள்வி வந்து கண்டிப்பா கிரேட்டர் தென் 5000 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப அந்த 5000 அப்படின்ற அந்த நம்பர் மட்டும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதனால இதுல நீங்க ஒரு -1 பண்ணிக்கணும். அப்ப 249 நம்பர்ஸ் வந்து உங்களால ஃபார்ம் பண்ண முடியும் வித் ரெப்பிடேஷன். 5000க்கு ஜாஸ்தியா இருக்க நம்பர் மொத்தம் 249 வரும். இப்போ நமக்கு எதோட ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபார்மிங் த நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 5 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ஒரு 4-digit நம்பர் ஃபார்ம் பண்றோம். அது எப்படி இருக்கணும்னா 5000க்கு ஜாஸ்தியாவும் இருக்கணும், அது 5ஆல டிவிசிபிளும் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 5000க்கு மேல இருக்கணும் அப்படின்னா முதல் இந்த பிளேஸ்ல ஃபில் ஆகுற நம்பர் 5 இல்லைன்னா 7 தான் ஃபில் ஆக முடியும். அப்ப இதுக்கு வந்து 2 ஆப்ஷன். இந்த பிளேஸ்ல எந்த நம்பர் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அப்ப இந்த 5 நம்பர்ல எந்த நம்பர் வந்தாலும் ஓகே, இந்த பிளேஸ்ல எந்த நம்பர் வந்தாலும் ஓகே. அந்த கடைசி பிளேஸ் இருக்குல்ல, இது டிவிசிபிள் பை 5 இருக்கணும்னா ஒன்னு கடைசியில 0ல முடிஞ்சிருக்கணும், இல்லைன்னா 5ல முடிஞ்சிருக்கணும். 0ல 5ல முடிஞ்சாதானே அது 5ஆல டிவைட் ஆகும். அதனால இந்த கடைசி பிளேஸை நம்ம 2 ஆப்ஷன்ல தான் ஃபில் பண்ண முடியும். 0 or 5ன்றது தான் நம்மளோட ஆப்ஷன். ஸோ இவங்களை மல்டிபிள் பண்ணும்போது 5 2s are 10, 5 2s are 10, 100 கிடைக்குது. ஆனா இதுலயுமே 5000 அப்படின்ற நம்பர் இன்க்ளூட் ஆயிருக்கு. 5000க்கு கண்டிப்பா கிரேட்டரா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால இதுலயும் -1 பண்ணியிருக்கணும். அப்ப இது 99 தான். அப்ப 99 நம்பர்ஸ் வந்து 5000 விட அதிகமாகவும் இருக்கும், அது 5ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்மளோட கேள்விக்கு வரலாம். கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ நம்மளோட ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 99 out of 249 அப்படின்றது தான் நம்மளோட வேல்யூ. இது ரெண்டுமே 3 டேபிள்ல வரதுனால டிவைட் பண்ணிக்கலாம். இது வந்து 33, இது வந்து 83 அப்படின்னு கிடைக்குது.
இப்ப அதிலே ரெப்படேஷன் நாட் அலோட் அதே கொஸ்டின் தான். அதாவது 5000க்கு அதிகமா 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணும். முதல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் 5000க்கு மேல இருக்க நம்பர் எத்தனை ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ரெப்படேஷன் நாட் அலோட் இப்போ. ஸோ ஒரு 4 டிஜிட் நம்பர் நம்ம ஃபார்ம் பண்ணோம். அது 5000 விட ஜாஸ்தியா இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த டிஜிட் வந்து 0, 1, 3, 5, 7. ஸோ 5000க்கு ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னா இந்த முதல் பிளேஸ்ல 5 இல்லைன்னா 7 ரெண்டு பேர்ல ஒரு நம்பரை ஃபில் பண்ணணும். அப்ப இதை ஃபில் பண்றதுக்கு நம்ம கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப இந்த 5 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் இங்க ஃபில் ஆயிருக்கும். அப்ப மிச்சம் இருக்கிற 4 பேர்ல தான் யாராவது ஒருத்தர் இங்க ஃபில் பண்ணும். பேலன்ஸ் இருக்கிறவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இங்க ஃபில் பண்ணும். பேலன்ஸ் இருக்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இங்க ஃபில் பண்ண முடியும். ஏன்னா ஃபில் பண்ணவங்கள திருப்பி நம்ம ஃபில் பண்ண முடியாது இல்லையா? அதனால இப்படி கம்மி பண்ணிட்டே வரணும். ஸோ இதை வந்து மல்டிபிள் பண்ணிடலாம். 2 4s are 8, 8 3s are 24, 24 2s are 48. மொத்தம் இந்த மாதிரி 48 நம்பர்ஸ் தான் நம்மளால மேக் பண்ண முடியும் ரெப்படேஷன் இல்லாம. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? how many numbers divisible by 5 வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்களே. இப்போ divisible by 5 அப்படின்னு பார்க்கும்போது கடைசி நம்பர் 0 or 5ல முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த முதல் நம்பர் 5ஆ இருந்தது அப்படின்னா கடைசி நம்பர் 5 ஃபில் பண்ண முடியாதுல்ல. அப்ப இது ரெண்டா பிரிச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இப்ப நம்பர் டிவிசிபிள் பை 5 எத்தனை ஃபார்ம் பண்ண முடியுது? அதுவும் 5000க்கு ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ 5000க்கு ஜாஸ்தியா இருக்கணும்னா இந்த முதல் பிளேஸ்ல ஃபில் பண்ண போற நம்பர் 5 இல்லைன்னா 7ஆ தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஸ்டார்ட் வித் 5 எத்தனை நம்பர் வரும், ஸ்டார்ட் வித் 7 எத்தனை நம்பர் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் நம்பர் வந்து 5ன்ற நம்பரை ஃபில் பண்ணிட்டோம்னா இதுல 5 தான் கண்டிப்பா ஃபில் பண்ணும். அப்போ இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இப்போ அந்த 5 வந்து இங்க ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 5 நம்பர்ல இந்த 5 இங்க ஃபில் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறவங்கள தான் நம்ம இங்க ஃபில் பண்ண போறோம். இது வந்து பர்டிகுலர் கண்டிஷன்றதுனால அந்த கண்டிஷனை தான் முதல்ல நீங்க ஃபில் பண்ணணும். இப்போ இங்க 5ல நீங்க ஒரு நம்பரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 0ன்ற நம்பரை கண்டிப்பா இந்த லாஸ்ட் பிளேஸ்ல போடணும். ஏன்னா அப்பதான் அந்த நம்பர் வந்து 5 டேபிள்ல வரும். அப்ப இந்த கடைசி நம்பருக்கும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான். எனக்கு கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க 0 தான் போட்டாகணும். இந்த இடத்துல 5 தான் போட போறோம். இப்போ மொத்தம் 5 நம்பர் இருந்தது. இங்க ஒரு நம்பர் போட்டாச்சு, இங்க ஒரு நம்பர் போட்டாச்சு. 5 4 போயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் வந்து மிச்சம் 3 நம்பர் தான் இருக்கும். அந்த 3 நம்பர்ல யாராவது ஒருத்தர் இங்க போடலாம். மிச்சம் இருக்க 2 நம்பர்ல தான் யாராவது ஒருத்தரை இங்கே எழுத முடியும். அப்ப 3 2s are 6 மொத்தம் 6 நம்பர்ஸ் தான் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். அதான் 5000க்கு மேல 5ல ஸ்டார்ட் ஆகணும், 5ஆல டிவைட் ஆகணும்னா 6 நம்பர் எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 7 ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம 7ன்ற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எடுத்துக்க போறோம். ஸோ 7ல ஸ்டார்ட் ஆகுற நம்பர் எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கடைசியில ஃபில் பண்றதுக்கு 0 or 5ன்னு 2 ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா 5ல டிவைட் ஆகுறதுக்கு 0 5ன்னு எது வேணாலும் இருக்கலாம்ல. அப்ப இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அப்ப இதை ஃபில் பண்றதுக்கு 2 ஆப்ஷன். மொத்தம் 5 நம்பர் இருந்தது. இங்க ஒரு நம்பர் ஃபில் ஆயிருக்கும், இங்க ரெண்டுமே ஃபில் ஆகாது. ஏதாவது ஒன்னு தான் ஃபில் ஆகும். அதான் 2 ஆப்ஷன்றதா நம்ம இங்க எழுதுறோம். ஸோ இதுல வந்து இங்க ஒரு நம்பர் போயிடுச்சுன்னா மிச்சம் வந்து 3 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 3 நம்பர்ஸ்ல யாராவது ஒருத்தர் இங்க ஃபில் ஆவாங்க. பேலன்ஸ் இருக்க 2 நம்பர்ல யாராவது ஒருத்தர் இங்க ஃபில் ஆயிருப்பாங்க. ஸோ இவங்களை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்குது. அப்ப 7ல ஸ்டார்ட் ஆகி 5ல இல்ல 0ல முடிஞ்சு 5ல டிவைட் ஆகுற நம்பர் வந்து நம்ம கிட்ட எத்தனை இருக்கு? 12 இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 18. ஸோ நம்மளோட கொஸ்டின்ல கேட்டிருந்த ப்ராபபிலிட்டி வித்தவுட் ரெப்படேஷனுக்கு கேட்டிருக்கிறதுக்கு டோட்டலா 18 நம்பர்ஸ் வந்து 5ல டிவைட் ஆகுற நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும் வித்தவுட் ரெப்படேஷன். டோட்டல் வந்து 48. அப்ப 18/48ன்னு எழுதணும். ஸோ இந்த டேபிள்ல கேன்சல் பண்ணி 3/8 அப்படின்னு ஆன்சர் சொல்லிடலாம். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. The number lock of a suitcase has 4 wheels, each labeled with 10 digit. That is from 0 to 9. 0ல இருந்து 9 வரைக்கும் அந்த லாக்ல இருக்கு. The lock open with the sequence of 4 digit with no repeats. எந்த ரெப்படேஷனும் இல்லாம நம்ம வந்து 4 digit வந்து எடுக்கணும். What is the probability of a person getting the right sequence to open the suitcase? ஸோ உங்களுக்கு வந்து எந்த ப்ராபபிலிட்டி இருக்கு அது வந்து ஓப்பன் பண்றதுக்கு அப்படின்றத உங்களோட கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தம் வந்து 10. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் த டிஜிட். முதல்ல 0ல இருந்து 9 வரைக்கும் ஒரு டிஜிட்ல இருக்குல்ல. அப்போ ஒன்னுக்கும் வந்து 10 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுல இருந்து நம்ம எத்தனை டிஜிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணோம்னா 4 ஃபார்ம் பண்ணோம். ஆக்சுவலா 10C4 அது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 அப்படின்றது வந்து அந்த டிஜிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே நம்மளுக்கு டைரக்டா கிடைக்காது. ஏன்னா அவங்க அந்த 4 நம்பரோட காம்பினேஷனும் இருக்குல்ல. வெறும் 1 2 3 4 அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா 4 3 2 1 போட்டிருக்கலாம், 2 3 1 4ன்னு போட்டிருக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல அந்த 4 டிஜிட்டை எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அதை லாக் பண்றதுக்கு. அப்ப ஈச் காம்பினேஷன் ஆஃப் இதுல இருந்து கிடைச்ச அந்த டிஜிட் வந்து கேன் பி அரேஞ்ச் வந்து எவ்வளவு பேஸ்ல வந்து அதை அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா 4 ஃபேக்டோரியல்ல அரேஞ்ச் பண்ண முடியும். அப்ப இவங்களை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு அதோட டோட்டல் காம்பினேஷன் கிடைச்சிரும். இது வந்து NCR ஃபார்முலால n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல்னு போட்டு நீங்க கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து இன்னும் ஷார்ட்டா பண்ணோம்னா இப்போ இந்த 10 இருக்குல்ல, 10ல இருந்து
ரிவர்ஸ்ல கீழே 4 இருக்கா 4 நம்பர்ஸ் எழுதுங்க 10 9 8 7 எழுதிக்கோங்க கீழே வந்து 1 2 3 4 அப்படின்னு நம்ம எழுதிடலாம் ஏன்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் டெஃபினட்டா கேன்சல் ஆயிடும் இங்க நம்ம கிட்ட வந்து 4 ஃபேக்டோரியல் இருக்கு ஸோ 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா அதே மாதிரி 4 3 2 1 அப்படின்றது அதோட காம்பினேஷன் இது ரெண்டும் அப்போ என்ன இருக்கும் கேன்சல் ஆயிருக்கும் அப்போ இதை மல்டிபிள் பண்ணா கிடைக்கிறது தான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ ஸோ இதை மல்டிபிள் பண்ணிடலாம் மல்டிபிள் பண்ணா நமக்கு 5040 கிடைக்குது அப்போ அந்த இப்போ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு அதாவது அந்த 4 டிஜிட் நம்பரோட காம்பினேஷன்ல இவ்வளோ ஆப்ஷன்ல இருக்கு இதுல வந்து ஏதாவது ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் அந்த லாக் வந்து என்ன ஆகும் ஓப்பன் ஆகும் நமக்கு ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க இது வந்து டோட்டல் ஆப்ஷன் இந்த லாக் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கும் இப்போ ப்ராபபிலிட்டின்னு எடுத்து நீங்க எப்படி எழுதணும் ஸோ த ப்ராபபிலிட்டி இஸ் 1 out of 5040 அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சர் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்